அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற கிரக மாற்றங்கள், அதாவது அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான் மற்றும் ராகு கேது பகவானினுடைய பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும், மாத கோள்களினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை இவற்றின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ராகு கேது அப்படிங்கிறது அசுப கிரகங்களாக நிகழப்பெற்றாலும் ராகு கேது சுப பலன்களை வழங்கக்கூடியதாகவும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன நிலைகளில் ஏற்படுத்த போகிறது, என்ன மாதிரியான விஷயங்களில் மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவர்ஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் விநாயக பெருமானினுடைய தீவிர பக்தர், இஷ்ட தெய்வமாக விநாயக பெருமான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அனைத்துமே நல்லதாகவே நடக்கட்டும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ராகு கேது கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் ராகு கேது அப்படிங்கிறது அசுப கிரகங்களாக விளங்க பெற்றாலும் கூட அவை சுப பலன்களும் விளங்க வெள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சனி பகவானினுடைய தாக்கத்தில், அதாவது 7.5 சனியின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில், பலன்கள் நல்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இது 2ல் இருந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் ராகு கேது பெயர்ச்சி அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பெயர்ச்சியின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பிற கிரகங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாற்றி தர அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதனால் பெரும்பாலும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில நேரங்களில் சில பல விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குடும்ப உறவுகள், திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருப்திகரமான பணவரவு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, வருமானம் அதிகரிப்பது, தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து சஞ்சரித்தாலும் கூட பண வரவுக்கோ திடீர் அதிர்ஷ்டத்திற்கோ பஞ்சமே இருக்காது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் அல்லது நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை தங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் இது 15ஆம் தேதிக்கு மேல் விரயங்களையும் குறைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய இறுதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் இருந்தே தேவையில்லாத செலவுகள் குறைவதை கண்கூடாக உங்களால் காணவும் முடியும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு. அதே போல் தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க. இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மீன ராசியில் பெயர்ச்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவை
தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம். இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும். தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற கடன் பிரச்சனையில் இருந்து வெளிவருவீங்க. இறைவனின் அருளால் வருமானம் சற்று அதிகமாகவும் இருக்கப்பெறலாம். அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. வீண் விரைய செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும். வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம். புதிய தொழில் துவங்கலாம். வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தையை நடத்தலாம். நல்லதே நடக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி எதிரிகளால் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம். சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். வேலை தொழில் வெற்றிக்காக நீங்கள் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. கண்டிப்பாக தங்களுக்கான நல்ல பலன் தங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் உங்களுக்கு வேண்டாங்க. அதே சமயம் நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்கள் பழகி ஏமாறுவீங்க. ஆனால் இப்போதாவது எப்படிப்பட்ட நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டிருப்பீங்க. அதுவே போதுங்க. தீமை தங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். வேலைகளையும் வியாபாரத்திலையும் நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இனிமேலாவது கண் விழித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார். இத்தனை நாள் செய்த தவறில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் தங்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கும். கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையும் விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க. வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் கண்டிப்பாகவே பெறுவீங்க. மன நிறைவை பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பீங்க. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும். உடல் உபாதைகள் நீங்கும். பெரியவர்களின் ஆசிர்வாதமும் இறைவனின் ஆசிர்வாதமும் ஒன்று சேர கிடைக்க பெற்று இந்த காலகட்டம் சந்தோஷமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாலியாகவும் நேரத்தை கழிப்பது மட்டும் சந்தோஷம் கிடையாது. வேர்வையில் உழைத்துவிட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் இருக்கும். அதையும் மறந்து விடாதீங்க. அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எக்காரணத்தை கொண்டு முன்கோபம் படாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு பேசிவிடவும் கூடாது. ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரணும். குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வியாபார பிரச்சனை, அலுவலக பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்க. புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. புதிய முதலீடுகளை எக்காரணத்தை கொண்டும் தற்போது செய்ய வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி அனுபவசாலிகளை கூடவே வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. அதே சமயம்
செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்வதற்குண்டான வேலையையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றியும் அடுத்த நாளை பற்றியும் சிந்திக்கிறதுல இருக்கக்கூடிய அக்கறையை அன்றைய நாளின் மீது வைப்பது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஆர்வ கோளாறுல சில பல தவறுகளை செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை பின்பு செய்யணும், எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. எதுலேயுமே ஒரு திட்டமிடல், ஒரு பிளானிங் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிரச்சனை தான் வரும், பார்த்து கொள்ளுங்க.